ஹலோ எவரிவன், நான் தான் உங்கள் அசார். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்மளோட ஹேபிட்ஸ். அந்த ஹேபிட்ஸ்ல முக்கியமானது நம்மளோட ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸ். நம்மளோட ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸ்னா என்னன்னா, நம்மளுக்காக நம்ம செலவு பண்ற விஷயங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளும் இருப்போம், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸும் இருப்போம். ஸோ நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, இந்த செலவெல்லாம் நீங்கள் கம்மி பண்ணுங்க, இதெல்லாம் அதிகப்படுத்தாதீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படி பண்ணுறீங்க அப்படி சொல்லி கேட்பாங்க. பட் நம்ம உடனே ஒரு கம்பேரிசன் எடுத்துகிட்டு வருவோம். நானாச்சு ஒரு மாதத்துக்கு 10,000 தான் செலவு பண்ணுறேன், இவனை பாரு இவ்வளோ செலவு பண்ணுறான், அவனை பாரு இவ்வளோ செலவு பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஒரு கம்பேரிசன். பட் அது ரொம்ப 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 தப்பு. இப்போ ஈவன் நீங்கள் நம்ம சர்க்கிள்லேயே நல்ல வசதியானவங்களும் இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ செலவு பண்ணுவாங்க. பாரு அவன் எவ்வளோ பணம் வச்சிருக்கன்றதால எவ்வளோ ஊதாரியாக செலவு பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த செலவு வந்து அவங்கள பாதிக்க போகிறதே கிடையாது. இப்போ என்னோட சம்பளம் ஒரு 50,000 ரூபான்னு வைங்களேன். இப்போ மாதம் நான் வந்து ஒரு 10,000 ரூபாய் செலவு பண்ணுறேன். அப்போ அது என்ன ஆகுது, என்னோட செலவு என்னோட வருமானத்தில் 20% ஆகுது. இதே என்னோட ஃப்ரெண்டு இல்லாட்டி என்னோட சர்க்கிளில் இருக்க கொலீக்ஸோ மேனேஜர்ஸ் யாரோ ஒருத்தர் அவங்க 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாங்க. பட் அவங்க மாதம் 20,000 ரூபாவே செலவு பண்ணாலும் அவங்கள பொறுத்த வரைக்கும் அது 10% தான். ஸோ நம்ம எப்போவுமே நம்மளோட செலவை வந்து நம்மளுக்கான வருமானத்தோட கம்பேர் பண்ணணுமே தவிர்த்து வேற எதுவுமே பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் நிறைய ரிச் பீப்புள்ஸ் பார்ப்பீங்க. அவங்க பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் ஒரு கார் வாங்குவாங்க, வருஷம் வருஷம் எதுனா ஒரு ஃபேமிலி டூர் போவாங்க. பட் அவங்க ரிச்சாகவே இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட பணம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செலவுக்கு ரொம்ப சம் பர்சன்டேஜில் தான் இருக்கும். பட் அதுவே நம்ம முடிவு பண்ணோம் அப்படின்னா நம்மளோட வருமானம் கம்மி, ஆனால் நம்மளோட செலவு அதிகமாக இருக்குது. ஸோ எப்போவுமே ஒரு ஹேபிட், அந்த பழக்கம், அந்த செலவு பண்ணுற பழக்கத்தை வந்து மற்றவங்களோட கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் கம்பேர் பண்ணணும்னா அது உங்களோட வருமானத்தோட கம்பேர் பண்ணணுமே தவிர்த்து, இல்லை இவங்க இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுறாங்க, இவங்க இந்த மாதிரி நகை வாங்குறாங்க, இவங்க இந்த மாதிரி ஃபோன் வச்சுருக்காங்க அப்படின்னு எப்போவுமே வாங்கிடாதீங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஆபத்துலேயோ உங்களை ஒரு கடன்லேயோ போய் தள்ளுமே தவிர்த்து வேற உங்களை எப்போவுமே காப்பாற்றாது. எப்போவுமே விரலுக்கு வீக்கம் இருக்கணும். விரலுக்கு மேலே அது வீங்கி போச்சுன்னா கண்டிப்பாக அந்த விரலை வெட்டி தான் எடுக்கணும். ஸோ உங்களோட வருமானத்தை பொறுத்து உங்களோட செலவுகளை நிர்ணயிச்சுதுக்குங்க. மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.